எல்லாருக்கும் நமஸ்காரம். கிழமை கோலங்கள்ங்கிற அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம செவ்வாய்க்கிழமை போட வேண்டிய கோலங்களை பார்க்கலாம். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நமக்கு 2 கிரகங்களை நம்ம வழிபடும்படியாக இருக்கும். அதாவது அங்காரகன் செவ்வாய் பகவானும் ராகு பகவானையும் நம்ம வழிபடணும். இந்த அங்காரகனுடைய கோலம் ஹ்ரீம் அப்படின்னு எழுதி ஒரு பெரிய வளையம் போட்டு சுற்றி வர வளையங்கள் போடணும். இது செவ்வாய் பகவானுடைய அங்காரகனுடைய கோலம். இதுக்கு செவ்வாய் பகவானுடைய காயத்ரியும் சௌந்தரிய லகரியில் 21வது பாடலையும் சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை ராகுக்கு உரிய கோலம் இது. இந்த கோலத்தை போட்டுட்டு ராகு பகவானுக்குரிய காயத்ரி மந்திரத்தையும் சௌந்தரிய லகரியோடைய 26வது பாடலையும் பாடினா ரொம்ப நல்லது. இந்த 2 கோலங்களையும் ஒரு சேர போடும்போது நமக்கு அந்த செவ்வாய்க்கிழமையில் நமக்கு நல்ல பல விஷயங்கள் நடக்கும். அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே பூமி காரகனான அங்காரகனுடைய தினம். அன்றைய தினத்தில் இந்த கோலத்தை போட்டால் ரொம்ப விசேஷம். இந்த கோலத்துக்கு பேரே அஷ்டதிக் பாலகர்களுடைய கோலம். இது 8 முனைகள் இருக்கும். அஷ்டதிக் பாலகர்களை வேண்டிண்டு போடக்கூடிய கோலம் இது. இந்த கோலத்தை தனியாகவும் நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன். அதற்குரிய ஸ்லோகத்தை சொல்லி பூக்கள் போட்டால் நமக்கு பூமி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல், கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் இல்லாமல் சீக்கிரம் இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், இல்லை விற்கணும், இல்லை நல்ல வீடு மாறணும், இந்த மாதிரியான பூமி சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கோலத்தை போடுறது மூலமாக நமக்கு நிவர்த்தி ஆகிடும். கண்டிப்பாக இதை நீங்கள் தனியாகவே கூட கோலமாக போட்டு 48 நாளைக்கு ஒரு விளக்கை ஏற்றி வச்சுட்டு அஷ்டதிக் பாலகர்களுடைய ஒரு வரி மந்திரம் இருக்கும். அந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிகிட்டே வந்தில்லை அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அடுத்ததாக பாதுகா சகஸ்ரநாம கோலத்தில் இது செவ்வாய்க்கிழமைக்குரிய கோலம். 8 இதழ்கள் கொண்ட தாமரையை போட்டு வளையம் மாதிரி போட்டு நடுவில் பாதத்தை போடணும். பெருமாளுக்குரிய மந்திரத்தை, அந்த செவ்வாய்க்குரிய மந்திரம், செவ்வாய்க்கிழமை என்ன மந்திரம் சொல்லணுமோ அதை சொல்லலாம், அல்லது அந்த மாதத்திற்குரிய மந்திரத்தையும் சொல்லலாம். இது விஷ்ணு சகஸ்ரநாம கோலம் அல்லது துளசி கோலம். இது ஓம் பிரமாணாய நமக, ஓம் பிரமாணாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் ஒரு ரவுண்டு போட்டு சுற்றி வர இந்த மாதிரி போடணும். 8 முனைகள் இருக்கிற மாதிரி போட்டோம் அப்படின்னாக்க நல்லது. இதை துளசி அஷ்டோத்திரம் அல்லது ஸ்ரீமத் துளசி அம்மா திருவே கல்யாணி அம்மான்னு வரும் இல்லையா, துளசி சோஸ்திரம், அதை சொல்லலாம். இந்த மாதிரி எந்த ஸ்லோகம் வேணாலும் சொல்லலாம், அல்லது விஷ்ணுவுக்குரிய எந்த ஸ்லோகம் வேணாலும் இதுக்கு சொல்லி இந்த கோலத்துக்கு நம்ம பூஜை அப்படிங்கிறத பண்ணலாம். நீங்கள் ஒன்று கவனிச்செல்லாம் செவ்வாய்க்கிழமை எல்லாமே இந்த மாதிரி முக்கோண வடிவில், அதாவது எண்கோண வடிவில் இருக்கிற கோலங்கள் தான் வரும். ஏன்னா பூமிக்காரகன் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கோடுகள் போட்டு இந்த குறியீடுகளை நம்ம ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்ல ஒரு வசியம் அப்படிங்கிறது ஏற்படும். அன்றைய தினத்துக்குரிய வசியம் அப்படிங்கிறது ஏற்படும். அதை தவிர நம்ம ஸ்ரீராம ஜெயம்னு எழுதி குபேர கோலங்கள் போடலாம். இப்போ 1 2 3 4 5 6 கோலங்கள். அதை தவிர ஸ்ரீராம ஜெயம்னு எழுதணும். இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமைக்குரிய கோலங்களை நம்ம வரிசையாக போட்டுன்னு வந்தோம் அப்படின்னாக்கா அன்றைய தினத்தில் நமக்கு நடக்க வேண்டிய நல்ல காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக சுமூகமாக நடக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இதற்குரிய ஸ்லோகங்களை நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. இன்றைக்கி இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறு ஒரு புதிய பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ ததாஸ்து.